கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். எருசலேம் தேவாலயத்தை இஸ்ரவேலுடைய தேவனின் கட்டளைப்படியும் ஓரேஸ் ராஜா, தரியு ராஜா, அர்தசஷ்டா ராஜா ஆகியோருடைய கட்டளைப்படியும் கட்டி முடித்தார்கள். இந்த 3 ராஜாக்களும் பெர்சியாவுக்கும் பாபிலோனுக்கும் ராஜாக்கள். 3 பேருமே யூதா எருசலேமுக்கு எதிரிகளானவர்கள். ஆனால் ஆண்டவர் 3 பேருடைய இருதயத்தையும் யூதா எருசலேம் மக்களுக்கு நேராக திரும்ப பண்ணினார், காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கின்றோம். தரியு ராஜா அரசாட்சியின் 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதத்தின் 3ஆம் தேதியிலே எருசலேம் தேவாலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் இருந்து வந்த யாவரும் தேவாலய பிரதிஷ்டை பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். 70 ஆண்டுகளாக இடிந்த நிலையில் கிடந்த தேவாலயத்தை பிற நாடுகளில் அடிமைகளாக இருந்த நிலையிலும் விடுதலை பெற்று பணத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து கட்டி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டையை கொண்டாடும் வண்ணமாக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரண பலியாக 12 கோத்திரங்களையும் கருத்திலே கொண்டு 12 வெள்ளாட்டு கடாக்களையும் ஆண்டவருக்கென்று பலியிட்டு தேவாலய பிரதிஷ்டையை சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டாடினார்கள். மாத்திரமல்ல, மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எருசலேம் தேவாலயத்தின் ஆராதனைக்காக ஆசாரியரை அவர்களது வகுப்புகளின்படியையும் லேவியரை அவர்கள் முறைவரிசையின்படியையும் நிறுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி ஆராதனை செய்தார்கள். பிரதிஷ்டை பண்டிகையின் கொண்டாட்டத்தில் முக்கியமானது ஆராதனையாகும். ஆராதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஆராதனையோடு பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடினார்கள். கொண்டாட்டம் என்பது ஆண்டவரை ஆராதிப்பதும் நல்ல சாப்பாடும் ஆகும். அதை அவர்கள் செய்தார்கள். இப்படித்தான் ஒரு குடும்பத்தில் திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் தாமதமானது. அவர்களும் எல்லா மருத்துவ சிகிச்சையும் செய்து பார்த்தார்கள், பயனில்லை. ஆகவே ஒரே மனதாக ஆண்டவர் தருவார், நான் இனிமேல் எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் செல்ல மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை செய்து ஜெபத்தோடு இருந்தார்கள். 12வது வருஷத்தில் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மிகவும் சந்தோஷமாக குழந்தையை வளர்த்தார்கள். பின்பு அவளுடைய முதல் பிறந்த நாள் வந்தது. வீட்டிலே பந்தலெல்லாம் போட்டு சொந்தக்காரர்கள், நண்பர்கள், ஊரார் எல்லாரையும் வரவழைத்தார்கள். அதற்கு 2 ஊழியர்களையும் அவர்கள் அழைத்திருந்தார்கள். பின்பு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. குழந்தை இல்லாத அவர்களுக்கு 12 வருடங்கள் கழித்து ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்தார் என்று சாட்சி சொல்லி சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். அதன் பின்பு வந்திருந்த 2 ஊழியர்களையும் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் 2 பேரும் வந்திருந்த எல்லாரையும் ஜெபத்திலே வழிநடத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தினார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆராதனை மூலமாக பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இறுதியாக விருந்து சாப்பாடு பரிமாறப்பட்டது. பிறந்த நாள் வந்திருந்த எல்லாருக்கும் சாப்பிடுவதன் மூலமாக கொண்டாட்டம் நடைபெற்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு பிறந்த நாள், திருமண நாள் முதலிய நாட்களை எப்படி கொண்டாடுகிறோம்? வெறுமனே கேக் வெட்டி சாப்பாடு போட்டு கொண்டாடுகிறோமா? ஆண்டவருக்கு ஆராதனை செய்து கொண்டாடுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்மில் யாரெல்லாம் இருதயம் இடிக்கப்பட்டவர்களாய் யூத மக்களைப் போல ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். பாவ அடிமையாகிய பாபிலோனை பாவத்தை விட்டு வெளியே வந்து நம் இடிந்து போன இருதயத்தை நாம் செப்பனிட்டு மனம் திரும்பிய நாளை சந்தோஷமாக ஆண்டவர்களுக்கு கொண்டாடுவோம். அன்று இஸ்ரவேல் மக்கள் கொண்டாடினார்கள். இன்று நாம் இப்படி மனம் திரும்பி நம்முடைய இரட்சிக்கப்பட்ட நாளை ஆண்டவருடைய நாளாக நாம் கொண்டாடுவோம். நம்மை பிரதிஷ்டையாக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இடிந்து போன தன்னுடைய இருதயத்தை உமக்குள்ளாக செப்பனிட்டு உமக்குள்ளாக சந்தோஷமாய் தன்னுடைய நாளை கொண்டாட உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.